வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமிரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான முதல் பழமொழி, கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு, பொல்லாங்கு பேசுவார் நட்பு. தெற்ற ஒருவரை தீதுரை கண்டக்கால், இற்றே அவரை தெல்லியற்க, மற்றவர் யாவரே யாயினும் நன்கொழுகார், கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு. இதுக்கான பொருளை பார்ப்போம். நம்ம ஒரு சிலரை இவர் சிறந்தவர்னு நண்பராக வச்சுருப்போம். அவங்கள பற்றி நம்மக்கிட்ட பொல்லாங்காக பேசக்கூடிய ஒருத்தவரோட நட்பை நம்ம அப்போவே விட்டுடணும். ஏன்னா தேவர்களே தின்னாலும் கூட வேம்புன்றது கசக்கதான் செய்யும். அதுபோல தான் இவங்க யார்கிட்ட போனாலும் சரி நல்ல முறையில் நடந்துக்கவே மாட்டாங்க. பிறர் பொல்லாங்கு பேசுவரோட நண்பராய் இருத்தல் கூடாது அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். இதை தான் கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு, அதாவது பொல்லாங்கு பேசுவார் நட்புன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த பழமொழி, கெட்டார்க்கு நட்டாரோ இல், உளம் களவாத நண்பர்கள், முட்டின்று ஒருவர் உடைய பொழுதின் கண், அட்டற்றி தின்பவர் ஆயிரவர் ஆபவே, கட்டலர்தார் மார்ப, கலியூழி காலத்து, கெட்டார்க்கு நட்டாரோ இல். இதுக்கான பொருளை பார்ப்போம். ஒருவர் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது அவர் வீட்டில் சமைத்ததை சாப்பிட்றதுக்குன்ட்டு 1000 பேர் இருப்பாங்க. அதாவது இருந்தால் வருபவர் 1000 பேர். இதுவே அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு துன்பம் வரக்கூடிய நேரம்னும் போது இழந்தால் வருபவர் யாருமே இருக்க மாட்டாங்க. இதை தான் கெட்டார்க்கு நட்டாரோ இல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொருள், உளம் களவாத நண்பர்கள். சோஃபார் நம்ம 220 பழமொழியை பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் 220 பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம். கொடுப்பவர் தாமறிவார் தம் சீர் அளவு, கொடையின் அளவு, கொடுத்தேழை ஆகினார் இல், கொடுப்பவன் கெடுவதில்லை. கைக்குமே தேவரே தின்னினும் வேம்பு, பொல்லாங்கு பேசுவார் நட்பு, கெட்டார்க்கு நட்டாரோ இல், உளம் களவாத நண்பர்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.